சரிம்மா. பங்க நீ வந்து வாங்கிக்கப்பா. அண்ணன் என்ன சொல்லுச்சு? அவன் சரின்னு தான் சொல்லிட்டேன். சரி சரி சரி. சின்னவங்கிட்டையும் சொல்லிட்டேன். சரி நான் வரேன். ரைட்டு சரி இருடிட்டு. சரிம்மா. வரேன். சரி. அம்மா அம்மான்னு சொல்றேனே. அம்மான்னு எங்க சொன்னீங்க? இருடி இருடின்னு சொன்னீங்க. ஒன்னே எத்தனடி இருன்னு சொன்னேன். எங்க அம்மாவை இருடின்னு சொன்னேன். எங்க அம்மா தான் போன் பண்ணாங்க. என்னவா? கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டு இங்கிட்டு பென்ஷன் காசு, வந்த காசு, கயிறு வந்த காசு, அந்த காசு இந்த காசு எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களாம். ஒரு 1.70 இருக்குதான் பேங்க்ல. அத வந்து நீங்க 3 பேரும் எடுத்துக்கங்கடா, எனக்கு என்னத்துக்கு அண்ணன் தம்பி 3 பேரும் பங்கு வச்சுக்கங்கடான்னு சொன்னாங்க. அதான் அண்ணன்ட்ட போன் போட்டு சொல்லிருமா, நானும் வர்றேன் தம்பியும் வர சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வர்றோம்னு சொல்லிட்டேன். இந்தருங்க, நீங்க ஊருக்கு போய் காசு வாங்க போறீங்களா? நமக்கு எதுக்குங்க காசு? உங்க அம்மா சேர்த்த காசெல்லாம் நமக்கு வேண்டாங்க. அத உங்க அண்ணன் தம்பியிலே பிரிச்சுட்டு போட்டோம். உங்க அம்மாவுக்கு என்ன தேவை வாங்கி கொடுத்துக்கட்டும். நமக்கு உங்க அம்மாவோட காசு எல்லாம் வேண்டாம். நம்ம உழைச்ச காசு நமக்கு போதும். நம்ம தாங்க உங்க 10 ரூபா கொடுக்கணும் உங்க அம்மாவுக்கு. உங்க அம்மாட்ட இருந்து 5 ரூபா நம்ம வாங்க கூடாதுங்க. அவங்க 5 ரூபா கொடுத்து நம்ம லட்சாதிபதி ஆக போறோமா? சொல்லுங்க. 5 ரூபா இல்லடி, 60,000 வரும். அதுதான் 5 இருந்தா என்ன, 60 இருந்தா என்ன, நமக்கு வேண்டாங்க உங்க அம்மாவோட காசு. நம்ம காசு உங்க அம்மாட்ட இருக்கட்டும். உங்க அம்மா காசு நம்ம கிட்ட வேண்டாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நமக்கு அதெல்லாம் வாங்காதீங்க. அவங்கள்ட்ட போய் போன போட்டு சொல்லி அண்ணன் தம்பியிலே பிரிச்சுக்க சொல்லுங்க. நமக்கு வேண்டாப்பா. மழை வந்து வருதா? என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போறா? ரொம்ப யோசிக்காதீங்க. வேண்டவே வேண்டாம் காசு நமக்கு. அப்ப சொல்லிடுவா போன் போட்டு. கண்டிப்பா சொல்லுங்க. நான் மனசு மாறி வேண்டாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க போனை போட்டு சொல்லிருங்க, நமக்கு அந்த காசு வேண்டாம். சரியா? இன்னொரு தடவை காசு கொடுக்குறாங்க அது கொடுக்குறான்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சரி சரி. கிளம்பிட்டியா? இல்ல, அந்த காசு அண்ணன் தம்பி அவங்க 2 பேருமே எடுத்துக்க சொல்லுங்க, எனக்கு வேண்டாம். என்னடா வேண்டான்ட்ட? கோச்சுக்க போறாடா? கோச்சுக்க போறா? யாரு? உன் பொண்டாட்டிதான். அடையாம அவதான் சொன்னா. என்ன சொல்லிட்டா பெருசா? பிள்ளைங்க தான் அம்மாவுக்கு காசு கொடுக்கணும், அம்மாவுக்கு காசு யாராச்சும் வாங்கிக்குவாங்களா அப்படின்னு இவ்வளவு நேரம் எனக்கு கிளாஸ் எடுத்து பாடம் நடத்திட்டு போறாமா. அட போட பிராட் பையனே, போய் சொல்லாத. என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களா? இங்க கொண்டாங்க, நான் பேசுறேன். திட்டாம பேசுவியா? இன்னைக்கு நான் திட்டி இருக்கேன், அப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிருக்கேன். நீங்களே என்ன பொல்லா பொல்லா நாக்குவீங்க. அத்தை தங்கம், என்னத்த நீங்க வாய கட்டி வகுத்த கட்டி நீங்க சிக்கனமா இருந்த பொழைச்ச காசு எங்களுக்கு எதுக்குத்த? நாங்க என்ன அவ்வளவு இல்லாதவங்களா? நாங்க நல்லாதே இருக்கு. நான் நல்லாதே வச்சிருக்கேன் உங்க பையல. அதனால அந்த காசெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க சின்ன மயனுக்கும் பெரிய மயனுக்கும் கொடுங்க. நாங்க நல்லா இருக்கிறோம். நாங்க அதே உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க கொடுத்து நாங்க வாங்கப்படாதுத்த. உங்க மயன் நொண்டியா நோடமா இல்ல அவரால் உழைக்க முடியலையா? அவர் அதெல்லாம் நல்லா உழைப்பா இருத்த. இருக்கிற வரைக்கும் நாங்க உழைச்சு போடுறோம், நீங்க வாங்கி சாப்பிடுங்க. சரிங்களாத்த? அவங்களுக்கு கொடுங்க. அவங்க தானே உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. கொடுங்க கொடுங்க. சரிக்குத்த. நாங்க 4 சங்கட ஐயோ சடைச்சுக்கலத்த. நீங்க வேற உங்க காசு என்னத்த எத்தனை 60,000 வச்சு நாங்க என்னத்த பண்ண போறோம்? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. விடுங்கத்த, 2 மாசம் உழைச்சோம்னா வந்துட போகுது. நீங்க எங்க பெரிய மயனுக்கு சின்ன மயனுக்கு யாரு கஷ்டப்படுறாங்களோ அவளுக்கு பார்த்து கொடுங்க. உங்க மையம் உங்களுக்கு செய்யறத செய்வாரு. அதுக்காக நீங்க உங்கள்ட்ட காசு வாங்கலைங்கிறதுக்காக உங்களுக்கு காசு கொடுக்காம இருப்பாரா? உங்களுக்கு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி விட்டுருவாரு. அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இல்ல லைன்ல இருக்காங்களா இல்ல சும்மா அடிச்சு விட்றியான்னு பார்த்தேன். இருக்காக அப்படி ஒண்ணு வச்சுட்டு போக மாட்டாங்க. இந்த குடுக்கறத எங்க போயிட போறாரு? அவரு இங்கனே இருப்பாரு. போன வாங்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டாரு. இந்த குடுத்துட்டேன், சொல்லிட்டேன். நீ நம்பிடுவாங்க, பேசுங்க. சரிம்மா, நான் கூப்பிடுறேன். நீங்க அண்ணன்ட்ட சொல்லிருங்க. சரிம்மா. என்ன பொசுக்குன்னு வச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு? இல்லன்னா விடிய விடிய பேசுவியே. இல்ல, எனக்கு இது கனவான்னு நிஜமானே தெரியல. நல்ல கன வலிக்குதா? இன்னும் நம்புறீங்களா? ஐயோ சின்ன பையன் மாதிரி விளையாண்டுக்கிட்டு திரிவாரு. என்னடி சாப்பிட போறியா? இல்லங்க, பெரியவன் சோறு கேட்டேன், அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு டீ கேட்டேன், இன்னும் வரல. அந்த போட்டு தரேங்க. தென்னந்தோப்பு குத்தகை கொடுத்துருந்தாங்களா எங்க அம்மா. இந்த வருஷத்துக்கு காசு நமக்கு அதான் வந்துருச்சு. போன வருஷம் எங்க அண்ணன் வாங்கிட்டான்ல, அதான் இந்த வருஷம் எனக்கு வந்திருக்கு. இந்த பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்கள்ட்ட எப்ப எத்தனை வேண்டாம் சொல்லுவேன். அத்தை சம்பந்தப்பட்ட காசு எதுவும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்கள்ட்ட வாங்கி பொழைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சொல்லலையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன நீங்க எல்லா பிள்ளைங்க வாங்குறாங்கன்னா அவங்க வாங்கட்டும், நீங்க வாங்க கூடாதுன்னு உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன்ல இல்லையா? ஏய், இது என்னடி? எங்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க நாங்க. போன வருஷம் எங்க அண்ணனுக்கு, அடுத்த வருஷம் என் தம்பிக்கு, இந்த வருஷம் எனக்கு. இப்படி வருஷம் வர்றது தானே. காசு வாங்கினாத்தே நீங்க அவங்களுக்கு பிறந்தீங்கன்னு இருக்குமா?
இல்லைனாலும் அவங்களுக்கு தானே பிறந்தீங்க. அப்புறம் என்ன அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? காசு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க 3 பேருக்கு தான் கிடைக்கணும்னு ஒண்ணு இல்ல. நமக்கு அந்த காசு வேண்டாம், திருப்பி அனுப்பி விட்டுட்டு அத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லுங்க. இப்ப அனுப்பி விட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த காசுல வந்து ஒரு 10,000 எடுத்துட்டு வாங்கலாம் சொல்லக்கூடாது. 30,000 ரூபாய் போகுது சொல்லிட்டேன் நானு. நீங்க வாக்கப்பட்டு 18 வருஷம் ஆச்சுல்ல? வாக்கப்பட்டனா அது இல்லங்க, நீங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சுல்ல? என்னைக்காவது ஒரு நாள் போய் உங்க அம்மாட்ட காசு கேட்டுவாங்கன்னு சொல்லிருக்கனா? முன்னாடி தலைகீழாவே சொல்ற. நான் தானடி ஒன்னே அனுப்பணும் உங்க அம்மா வீட்டுக்கு. என்னை நீங்க ஆம்பளத்தனமாவே வச்சுட்டீங்களா? அதனால ஒன்னே ஆம்பளத்தனமா வைக்கிறது பெருசு இல்ல, என்னைய ஆம்பளத்தனமா வைக்கணும் அதுதான் பெருசு. சரி விடுங்க, ஒரு கோரஸா சொல்லிட்டேன். இப்ப நான் திருப்பி அனுப்பி விட்டுருவா காசை. ஆமா, இந்த இப்ப இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்லுவேன். சும்மா இந்த காசு அனுப்பி விட்டாக அம்மா, அந்த காசு அனுப்பி விட்டாக அம்மான்னு சொல்லி காசை வாங்கிட்டு இருக்க கூடாது. 1 ரூபா கூட இனி உங்க அம்மா கொடுக்குற காசை நம்ம வாங்க கூடாது. நீ கோவத்துல சொல்றடா. அவங்க நீ ஒவ்வொரு வட்டம் சொல்லும் போது உன் பொண்டாட்டி ஏதோ கோவத்துல இருக்கு அதனாலதான் இப்படி சொல்லுது எனக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்களா இல்லையா? எத்தனை நாள் உங்க அம்மா லட்ச லட்சமா எண்ணி கொண்டு வரும்போது நான் கோவத்துல வேண்டாம் வேண்டாம் அனுப்பி விட்டேன். கொடுத்த 10,000 சொல்லு, நீ லட்சத்துக்கு போயிட்ட. இந்த 10,000 வேண்டாம், எனக்கு 10,000 வேண்டாங்க. அந்த 50,000 நமக்கு 60,000 வேண்டாம், இந்த 10,000 நமக்கு வேண்டாம். என்ன இனி தயவு செய்து உங்க வீட்டுல இருந்து காசு வாங்காதீங்க. பாத்துக்க பாரு, உங்க அண்ணனுக்கு அனுப்பி விட்டுருக்க. அண்ணனுக்கு அனுப்பி விட எங்க அம்மாக்கு தான் அனுப்பி விடுவேன். அவங்க காசு தானே, அவங்க யாருக்கும் கொடுத்துட்டு போறாங்க. அனுப்பி விட்டுருங்க. இரு போயிருச்சு, அந்த போயிருச்சு புளிச்சுல சொல்லிட்டு இன்னும் வந்து எங்க காசு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டு. ஆமா நான் எதுக்குங்க கேட்க போறேன்? என்னமோ உனக்கு பேய் பிடிச்சிருக்கோ இல்ல நல்ல குணம் வந்துருச்சோ எனக்கு தெரியல, நல்லதே நடக்குது. என்னமோ எனக்கு என்னமோ நம்ம உழைச்சு சாப்பிட்டாத்தே எனக்கு திருப்தி ஆகுது. அடுத்தவங்கள்ட்ட 10 கொடுங்க 20 கொடுங்க, எனக்கு வாங்க பிடிக்கல. A few moments later. ஏய் என்ன சாப்பிட்டு இருக்கியா? மீன் குழம்பு ரைட்டு. அத்தை போன் போட்டுச்சுடா, உன்னை கேட்டதா சொல்லுச்சு. நானும் கேட்டதா. ரைட் சரி சாப்பிடு. அம்மா அங்க உள்ள இருக்கோ? என்ன டீ குடிச்சிட்டு இருக்கியா? எனக்கு வேண்டாம், எனக்கு மனசே நிறைஞ்சு போய் கிடக்குது. என்ன விஷயம்? என் தங்கச்சி மாலதி போன் போட்டுச்சுல்ல? எனக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போன் போட்டா அதுக்கிட்டே நிறைஞ்சிருக்கா? 3 நாளைக்கு முன்னாடியே போன் போட்டிருக்கு. கள்ளி சொல்லவே இல்ல. என்ன சொல்லுச்சு? என்கிட்ட சொன்னது இருக்கட்டும், உங்கள்ட்ட என்ன சொன்னுச்சு? பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கிறேன்னு குடும்பமா வந்து நின்னு தாய்மாமன் முறைக்கு சீரும் சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லுச்சு. எப்படி பார்த்தாலும் 1/2 பையன் எடுக்கணும்னா 3 பிள்ளைகளுக்கும் 1/2 பவே எடுக்க வேண்டியிருமே. 1/2 பவுனா? 1/2 பவுன் எடுத்தாக்க அண்ணன் தம்பிங்க எங்க கெத்து என்ன வருது? தலைக்கு 2 பவுன் வச்சாலும் 6 பவுன் செய்ய முடியும். போய் கெத்த 6 பவுன் செஞ்சுட்டு வருவோம். 6 பவுன் 6 30 செய்முறை எல்லாம் சேர்த்து வந்தா 1 லட்சம் 4 லட்சம் வந்துருமே. தலைக்கு எப்படி பார்த்தாலும் 1.5 தாண்டிடும் போலயே. இந்த பாருங்க, சரி செய்யறது உங்க அண்ணன் தம்பிய வாடு. ஆளா தானே போய் நின்னுட்டு வர்றான், தேதியை கேட்டுக்க. சும்மா போயிட்டு நின்னுட்டு வருவோம். சும்மா போய் நின்னுட்டு வருவோமா? அவங்க மட்டும் எப்படி செய்வாங்க? அவங்க செய்யும் போது நானும் செய்யணும்ல, நானும் தானே கூட பிறந்திருக்கேன். இந்த பாருங்க, குத்தகைக்கு விட்டாங்களே உங்க அம்மா காசு, அந்த காசை நமக்கா கொடுத்தாங்க? உங்க அண்ணன் தம்பிகளுக்கு தானே கொடுத்தாங்க. அப்ப அவங்கதான் செய்யணும். அவங்க நம்ம கொடுத்தாங்கல்ல? நமக்கு கொடுத்தாங்க, நம்ம வாங்கணுமா? சேர்த்து வச்சிருந்தாங்களே காசு சீட்டெல்லாம் போட்டு, அந்த 60,000 நமக்கு கொடுத்தாங்களா? உங்க அண்ணன் தம்பிகளுக்கு தானே கொடுத்தாங்க. கொடுத்தாங்கல்ல? நமக்கு கொடுத்தாங்க, நம்ம வாங்கணுமா? நம்ம வாங்கல, அதனால செய்யல. அவங்க கொடுத்தாங்க, நம்ம வாங்கல. நம்ம வாங்கல, அதனால செய்யல. வாங்கின அவங்க செய்யறாங்க. புரியுதா? புரியுற மாதிரிதான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உங்க அம்மா கொடுத்தாங்க, நம்ம வாங்கல. ஆமா வாங்கல. நம்ம வாங்கல, அதனால செய்யல. வாங்கினாங்க, அதனால அவங்க 2 பேரும் செய்யறாங்க. ஆமா செய்யறாங்க. கிளியர் ஆயிடுச்சா? நம்ம வாங்கல, ஆனா அவங்க கொடுத்தாங்க. நம்ம வாங்கல, அதனால செய்யல. அவங்க 2 பேரும் வாங்கினாங்க, அதனால செய்யறாங்க. நீங்க ஆளா போறீங்க, நிக்கிறோம், காது குத்த முடிக்கிறோம், வர்றான். இனி அங்க வந்துகிட்டு ஏடி காசு அப்படி நீங்க சண்டைதான் வரும். குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாது, விசேஷம் நல்லபடியா முடியணும் நான் நினைச்சிருக்கேன். நல்லபடியா முடியணும் அப்படி நீ நினைச்சிருக்க. அதனாலதான் 3 நாளைக்கு முன்னாடியே செயல்பட்டுட்டேன். அப்படி சொல்லு. எதையுமே சிந்திச்சு செயல்படணும். ஆமா ரொம்ப சிந்திச்சுட்ட. 60 10 70 கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு வேட்டு வச்சிருக்கலாம்.
நம்ம வாங்கல நம்ம வாங்கல செய்யக்கூடாது 70 கணக்கு பார்த்தேன் 80 மிச்சம். மேய்க்கிறது எருமை, இதுல பெருமைக்கு ஒரு உரைச்சல் இல்லை. 6 பவன் போடுவாங்களா, 6 பவன் ஓடு வெட்டிக்கு வாங்கி 1/2 பவனே திருப்ப 6 மாசம் ஆச்சு சொல்லி.